நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் வீட்டு சமையல்ல இன்னைக்கு நம்ம குழிப்பணியாரம் பார்க்க போறோம். இந்த குழிப்பணியாரம் பாத்தீங்கன்னா பொதுவா செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அதுக்குன்னு அவங்க மாவு அரைச்சு குழிப்பணியாரம் பண்ணுவாங்க. பட் மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இட்லி மாவு மீதி இருக்கிறது நம்ம பண்ணுவோம். ஆனா இது வந்து செட்டிநாடு பக்கம் இதுக்குன்னே மாவு அரைச்சு பண்றது உண்டு. அந்த செட்டிநாடு அளவுகள் பாத்தீங்கன்னா நம்ம போடுற போது ரொம்ப பந்து மாதிரி நல்லா வரும். பட் அது ஒரு சின்ன மாற்றம் கொடுத்து நான் ட்ரை பண்ணேன். அதாவது ஒரு 2 கப் பச்சரிசி 2 கப் புழுங்கலரிசி பண்ணுவாங்க. நான் வந்து அதை 3 கப் புழுங்கலரிசி 1 கப் பச்சரிசி ஆக்குனேன். என்ன காரணம்னா கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பச்சரிசி கூடும்போது ஒரு வரவரப்பு தரும். அந்த வரவரப்பு இல்லாம கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக புழுங்கலரிசி அதிகம் பண்ணி பச்சரிசியை குறைச்சேன். இப்ப நான் அளவை சொல்றேன், அது உங்க குறிச்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். இட்லி அரிசி 3 கப், அதோட கூட 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, 1/2 கப் ஜவ்வரிசி, அதோட கூட கொஞ்சமா வெந்தயம். இப்ப சில பேர் எனக்கு இந்த புளிச்சக்கீரைக்கு நிறைய பேர் சொன்னீங்க, நீங்க கொஞ்சமா சொன்ன கமெண்ட் எங்களுக்கு கொஞ்சமா சொன்னது அளவு எங்களுக்கு கரெக்டா இருந்தது கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இப்ப கொஞ்சத்தையும் நான் அளவு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப நான் சொன்னது வந்து 4 கப் சொன்னேன் இல்லையா, இப்ப வந்து 2 கப்புங்கிற அளவுக்கு சொல்றேன். 1/2 கப் அளவுக்கு புழுங்கலரிசி இட்லி அரிசி, 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1/4 கப் ஜவ்வரிசி, நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் ஜவ்வரிசியை மட்டும் தனியா ஊறுவீங்க. இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஒன்னா ஊறுவீங்க. அரைக்கிற போது ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுங்க. அரைக்கிற போது இது எல்லாத்தையும் ஒன்னா போடுங்க. ஜவ்வரிசியை லேசா திரும்ப அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த இதோட கூட போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா சேர்த்து எல்லாம் ஒன்னா நல்லா நைஸா அரைச்சிடுங்க. அரைச்சி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா புளிக்க வச்சிருங்க. இட்லி மாவு மாதிரியே இது புளிக்கணும். புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். இந்த பாத்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து இதுல வதக்கி கொட்டி நான் செய்ய போறேன். சரி, அது மட்டும் இல்லைங்க, இந்த குழிப்பணியாரத்துக்காகட்டும் இட்லிக்கு தோசைக்காகட்டும் இப்ப நம்ம பண்ண போற சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப மாவு ரெடியா இருக்கு. மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் அரைச்சது 2 கப்லாம் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இதுக்கு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கிருக்கேன். மேலோடைய பச்சை மிளகாயும் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, உளுந்து, கடுகு இது எடுத்திருக்கேன். அப்புறம் எண்ணெய் தேவையானது. இப்ப நான் எடுத்திருக்கிறது வந்து அந்த 2 கப் மாவுல பாதி மாவு தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்க அதுக்கு இந்த ஒரு வெங்காயம் போடும். நீங்க 2 கப் மாவு போட்டீங்கன்னா நல்லா 2 வெங்காயம் பொடியா நறுக்கிக்கங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய் நறுக்கிங்க. 4-5 பச்சை மிளகாய், 5-6 பச்சை மிளகாய் நறுக்கிக்கங்க. சரி, அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து துவையல் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் தக்காளி துவையல். அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதுக்கு 3 தக்காளி இதெல்லாம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், இது அளவு பார்த்து நம்ம போட்டுக்கலாம். புளி ஒரு சின்ன சொலை, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு. இது முதல்ல வதக்கணும். இந்த குழிப்பணியாரத்துக்கு அதை எப்படி வதக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கடாயை காய வச்சு அதுல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் கடுகு, இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நமக்கு எண்ணெய் வேணும். கடுகு நல்லா பொரிஞ்சது, உளுந்தும் போட்டது. இந்த உளுந்து கொஞ்சம் செவந்த உடனே பொடியா நறுக்கி வச்சுட்டா வெங்காயம். இந்த வெங்காயத்தோட ஒரு சிட்டிகை உப்பு நம்ம போட்டுடணும். இந்த வெங்காயம் அப்பதான் நல்லா ருசியா இருக்கும். அதனால வெங்காயத்துக்கு ஒரு சிட்டிகை உப்பு. வெங்காயம் உப்பு சேர்த்து வதங்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதெல்லாம் சேர்க்கிற போது இந்த மாதிரி வதக்கி உப்பு சேர்க்கிற போது உப்புமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வாயில கொஞ்சம் வெங்காயம் கடிப்படும் போது நல்லா ருசியா இருக்கும். அந்த வெங்காயம் சப்புன்னு இருக்காது. அதனால இந்த மாதிரி வதங்கும் போது உப்பு சேர்க்கிறது. இதோட கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து 1 நிமிஷம் அந்த அளவுக்கு வதங்கினா போதும். எண்ணெய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருந்தேன். அது போதும் தாராளமா. இப்போ தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதையும் ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை. இது வந்து லேசா வதக்கிட்டு நான் தீ குறைச்சிட்டேன். இப்போ அந்த சூட்டோட நம்ம வந்து இதுல கொட்டிடணும்.
இப்ப இந்த கடாயிலே நம்ம துவையலுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம கரைக்கணும். இந்த ரெடியா அப்படி வச்சிடலாம். இந்த சூட்டோடய கரைக்கிறதுங்க. அந்த மாவு வந்து இதுல கொஞ்சம் வேகும் போது இந்த சாஃப்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். அதனாலதான் சூடா இதை போட்டு சொல்றது. இப்ப இதை அப்படியே இது பண்ணிட்டு நம்ம ஊத்த போற போது கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் தளதளப்பா கரைச்சிக்கணும். அரைக்கிற போது நீங்க அரைச்சிட்டு எடுக்கிற போது அந்த கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஊத்திக்கணும். அது வந்து நீங்க ஒருவேளை அந்த மாவுல ஊத்தி கரைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் புளிக்கிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணுமே, அந்த மாவு தண்ணி எடுத்துன்னு யோசிக்க வேண்டாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த தண்ணி எடுத்து ஊத்தி கரைச்சி வச்சிடுங்க. மறுநாள் ஊத்த போறப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு கன்சிஸ்டன்சி பாருங்க. தண்ணியா இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா வேற தண்ணி புது தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். அதே கடாயை காய வச்சு நான் திரும்ப ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்தோட கூட நமக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ இந்த இதுக்கு வந்து நல்லா 5-6 மிளகாய் கட்டாயம் கொள்ளும் போட்டுக்கலாம். அப்புறம் சில பேர் இந்த கலருக்காக என்ன பண்ணுவோம், சமயத்தில் உளுந்து போட்டு செவக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த உளுந்து கொஞ்சம் செவந்த வரும்போது வெங்காயம் கொட்டும் போது காஞ்ச மிளகாய் போடும். சமயத்துல அது கொஞ்சம் பிளேவர் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா மிளகா வறுபடல இல்ல, அதனால அது கொஞ்சம் பிளேவர் வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி மிளகா போடுறது ஒரு வாசனைன்னா, அந்த வெங்காயம் போடும்போது மிளகா போடுறது ஒரு வாசனை. இதுல கருவேப்பிலை, இதுக்கு நம்ம உப்பு லாஸ்டா போட்டா போதும், ஏன்னா சேர்த்து தான் அரைக்க போறோம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதுல தக்காளியை போட்டுடலாம். தக்காளி அந்த மேல வச்சிருக்க புளியும் போட்டேன் பாருங்க. தக்காளி நிறைய புளி வச்சிருந்தேன், அதையும் இதோட போட்டுட்டேன். இப்போ இதுல உப்பு, இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுருவோம். போட்டுட்டு வதங்க விட்டுட்டு அது வாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் கொஞ்சம் நல்ல தக்காளி கரைஞ்சு வதங்கணும், அப்பதான் இது நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. சரி வதங்கலையா, அதெல்லாம் தாளிச்சு கொட்டும்போது சூடு எண்ணெயில கொஞ்சம் வாசனை பச்சை வாசனை, அப்படி கிடையாது. இதை வந்து தாளிக்க மாட்டோம் கடைசியா. இது வதக்கி எடுக்கிறதோட சரி ஆற வச்சு அரைக்க வேண்டியதுதான். அதனால இதை நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் நம்ம இந்த குழிப்பணியை எடுத்து பார்க்கலாம். இந்த குழிப்பணியை மாவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கட்டியா இருக்கும். இந்த மாதிரி கட்டியா ஊத்துனீங்கன்னா அது அப்படியே கட்டியா ஊத்தும் போது ரொம்ப அப்படியே இது மாதிரி நிற்கும். சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டா இருக்காது. அதனால இதை தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஜவ்வரிசி சேர்க்குறீங்க? இந்த ஜவ்வரிசி வந்து பந்து மாதிரி ஒரு ஷேப்பை கொடுக்கும். ரெண்டாவது நல்ல பால் மாதிரி அப்படியே உருண்டுட்டு அந்த சாஃப்ட்னஸோட இருக்கும். அதனால அதாவது ரொம்ப அழுந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா பசங்க நீங்க அங்கணும் அங்கணும் இது எல்லாமே அது பால் மாதிரி அதை லேசாக அப்படி அப்படி விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கு வந்து இந்த ஜவ்வரிசி சேர்க்கணும். அதே சமயம் ஜவ்வரிசி சேர்க்கறதுனால ஒரு இழுவத்தன்மையும் இருக்காது, நல்லா இருக்கும். அவ்வளவுதான், மாவு ரெடி. இப்ப நான் அடுப்ப கல்ல காய வச்சிருக்கேன். நான் எங்கிட்ட பழக்கின கல் வந்து 25 குழி உள்ளது. ரொம்ப பெருசு, அது காயறதுக்கே 15-20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் காஞ்சிச்சுன்னா தீயை நல்லா குறைச்சிட்டு அது ஊத்த 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 உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். பட் அது அவ்வளவு பெருசு இதுக்கு தேவை இருக்காதுங்கிறதுனால இன்னைக்கு நான் சின்ன நான்ஸ்டிக் எடுத்துக்கேன். ஏன்னா என்கிட்ட நான்ஸ்டிக்ல நான் பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்லை. எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே இண்டாலியமும் இரும்பு கல்லும் தான். பட் அது எல்லாமே 25 குழி உள்ளது. ரொம்ப பெருசுங்கிறதுனால இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு எண்ணெய் லேசா நான்ஸ்டிக்குங்கிறதுனால உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப செலவாகுது. அதுவே வந்து குழிப்பெண்ணெய் அந்த இரும்பு கல் இதெல்லாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்துறாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் நிறைய பேர் கேட்குறீங்க இரும்பெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு. அது ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. நம்ம நல்லா கழுவிட்டு லேசா எண்ணெயை தடவி வச்சிடணும். ரொம்ப தேய்ச்சி கழுவணும்னா தோசைக்கல் மாதிரி ஒட்டிக்கிடுச்சுன்னா வராது. அதனால நம்ம லேசா நல்லா தடவி குழியில லேசா கையில கம்மியா தொட்டுட்டோ அதனால தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா அது எண்ணெய் தடவி வச்சோம்னா அது எண்ணெய் ஊறிக்கிட்டே இருக்கும். திரும்ப ஊத்த போறப்போ ஒரு கழுவிட்டு ஊத்துனீங்கன்னா சரியா இருக்கும். சரி, கல் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். லேசா சுட்டு விடுங்க.
காஞ்சிருக்கு பாருங்க. தீ கொஞ்சம் குறைச்சிட்டேன். புளியில வந்து ஃபுல்லா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் விட்டு ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ நான் பேசிட்டே ஊற்றும் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது. இதுதான் கரெக்ட். இந்த அளவு ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும். இன்னும் ஒரு விஷயம், நிறைய பேர் இந்த எண்ணெயை பத்தி கேட்பீங்க. இதுல ஊத்துறதே எண்ணெய் எப்படி வெளியில வந்துருச்சு பாருங்க. சாதாரணமா இந்த குழிப்பணியாரம் வந்து எண்ணெயை வெளியில் தள்ளிடும், ஃபுல்லா எண்ணெயை இழுத்துக்காது. எண்ணெயை பார்த்தீங்கன்னா ஊற்றி எடுத்ததுக்கு அப்புறம் கல்லுல எண்ணெய் நிற்கும். ஏன்னா எண்ணெயை தள்ளுவாங்க, அவ்வளவுதான் எண்ணெயை எடுத்துக்காது. இப்ப இதை மூடி போட்டு வேக விட்டுலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இது அப்படியே அரைக்க வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது அரைக்க வேண்டியதுதான். நான் அரைக்கும் போது நம்ம தண்ணியும் சேர்க்கறது இல்ல, தண்ணியாவும் அரைக்கிறது இல்ல. கெட்டியா நைஸாவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பா அரைக்கணும். அப்பதான் அது நல்லா டேஸ்டியா இருக்கும். இதுல இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் உளுந்து பிரியப்படுறவங்க உளுந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அது பிரியப்பட்டா இன்னும் ஒரு டீஸ்பூன் நீங்க உளுந்து சேர்த்துக்கலாம். ஆனா கரகரப்பா அரைச்சு கெட்டியா அரைச்சிங்கன்னா தான் இந்த துவையல் நல்லா இருக்கும். இப்ப இந்த குழிப்பணியாரம் பார்த்துக்கலாம். அப்படியே திருப்ப வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் செவந்து வரலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு இந்த நான்ஸ்டிக் பேன்ல வருது இல்லையா, இரும்பு கல்ல தான் இப்படிதான் சட்டுன்னு திருப்ப வராது. கொஞ்சம் நீங்க எடுத்து விட்டு திருப்பணும். அது கொஞ்சம் டைம் ஆகும், பட் ரொம்ப நேரம் ஆகும், ஒட்டிக்கிடும் அப்படிலாம் கிடையாது. நீங்க பழக்கப்படுத்தி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சட்டு கொஞ்சம் ஈஸியா வந்து திருப்பலாம். ஆனா லேசா ஒரு கத்தியில எடுத்து விட்டுட்டு திருப்பினீங்கன்னா திருப்ப வந்துடும். பட் நான்ஸ்டிக் வந்து டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு அது எல்லாருக்குமே தெரியும், ஈஸியா வந்துடும். ஆனா பெஸ்ட் டெக்ஸ்டர்னு பாத்தீங்கன்னா இரும்பு கல் தாங்க. இது பார்க்க அழகா இருக்கு, ஒரு அவசரத்துக்காகுது, எல்லாம் ரைட். ஆனா இந்த இரும்பு கல்லாகட்டும், இந்த ஹிண்டாலியம் கல்லு கனமா இருக்கும். ஹிண்டாலியம் கல் இதெல்லாம் வந்து இந்த குழிப்பணியாரத்தோட டெக்ஸ்டர்லயே நல்லா பண்ணி கொடுத்துரும். அதனால அந்த மாதிரி கல்லை வச்சுட்டு பழக்கிடுங்க. பழக்கிறது வந்து எப்படி என்னங்கிறது நான் திரும்ப ஏதோ வீடியோ சொல்றேன், நான் வீடியோ சொல்றேன். ஆனா இது வந்து அந்த இது கல்ல பழக்கிட்டீங்கன்னா நான்ஸ்டிக்கை விட இந்த டெக்ஸ்டர் பிரமாதமா இருக்கிறது நம்மளோட இரும்பு கல்லு, மாக்கல், இது மாதிரி விஷயங்கள்ல தான். இப்ப வந்து நான் திருப்பி விட்டுடுறேன். குழிப்பணியாரம் பாருங்க, நல்லா இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பா லேசா பிளாட்டா வருது. அதுவே நம்ம இது குழிப்பணியாரம் கல்லு வந்து கொஞ்சம் நல்லா குண்டு குண்டா வரும். பட் டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஷேப் வித்தியாசப்படும், டெக்ஸ்டர் கொஞ்சம் வித்தியாசப்படும். அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்துடுறேன். இப்போ குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. தொகையிலும் பாருங்க நான் அரைச்சி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலா பாருங்க எவ்வளவு கரகரன்னு அரைச்சி வச்சிருக்கோம். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் இந்த துவையல் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அப்புறம் குழிப்பணியாரம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஊத்துனது இந்த நான்ஸ்டிக் பேன்ல. இதுவே நான் காலையில டிஃபனுக்காக போட்டு வச்சிருந்தேன். அது பாத்தீங்கன்னா தெரியும், உருண்டையா இருக்கு பாருங்க. ஏன்னா என்னோட குழிப்பணியார சட்டி அந்த மாதிரி நீங்க ஊத்துற சட்டியை பொறுத்து தான், இந்த பாத்திரத்தை பொறுத்து தான் இந்த குழிப்பணியார ஷேப் வரும். பொதுவாக நல்லா குழிவா இருக்கிறதா பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த பால் மாதிரி ரவுண்டா கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன இது ஷேர் பண்ணணும். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா இனிப்பு குழிப்பணியாரமும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ நீங்க வந்து இப்போ 1.5 புடுங்கல் அரிசியும் இட்லி அரிசியும் 1/2 பச்சரிசி 1/4 உளுந்து 1/4 ஜவ்வரிசி சேர்க்கணும். இது மொத்தம் சேர்க்கும் போது உங்களுக்கு 2.5 கப்பு தான் வரும். அப்ப இந்த 2.5 கப்புக்கு உரிய அளவுல பாத்தீங்கன்னா மாவை நல்லா ஆட்டிட்டு பொங்கத்துக்கு முன்னாடி நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் உப்பு கரைச்சி பொங்கினதுக்கு அப்புறமா 2 பாதியா பிரிச்சுடுங்க. 2 பாதியா பிரிச்சுட்டீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு உங்களுக்கு அதுல வெல்லம் போட வேண்டி வரும். சரிக்கு சரி. சோ அந்த பாதிங்கிற போது அந்த 2.5ல பாதி 1.25, அந்த 1.25 கப் அளவுக்கு வெல்லத்தை லேசா தண்ணி ஊத்தி நல்லா அடுப்புல வச்சு கரைச்சிட்டு நேரடியா சுட சுட அந்த 1 பங்கு மாவுல அதை அப்படியே ஊத்திருங்க. ஊத்திட்டு கொஞ்சம் ஏலக்காவும் நிறைய தேங்காவும் போடுங்க. நல்லா கலந்துக்கிட்டு இந்த காமிச்ச கன்சிஸ்டன்சிலேயே அதை கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க.
அதை ஊத்தி எடுத்தீங்கன்னா அது இனிப்பு குழிப்பு நேரம். இந்த பக்கம் இதை தாளிச்சு வதக்கி கொட்டி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கார குழிப்பு நேரம். ஸோ இது இனிப்பு குழிப்பு நேரம், கார குழிப்பு நேரம் ரெண்டுமே ஒரே மாவுல வந்துடும், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தா இந்த குழிப்பு நேரம் செட்டிநாடு பக்கம் பண்ணக்கூடியது. இந்த அளவுகளும் உங்களுக்கு நல்ல இதுவா இருக்கும். இந்த மாதிரி அளவு போடும்போது நல்லா பந்து பந்தா ரொம்ப நல்லா ஒரு குழிப்பு நேரம் சாஃப்டாவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.